கடவுளுக்காக தன்னோட சொந்த உடம்பை 9 துண்டாக வெட்டி பலி கொடுக்கும் கொடூரமான சடங்கு நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர் காலத்தில் நடந்த ஒரு பயங்கரமான உண்மையா இது. போர்க்காலத்தில் ராஜா ஜெயிக்கணும் இல்லைன்னா ஊருக்கு பெரிய ஆபத்து வரும்போது ஒற்றவை தெய்வத்துக்காக இந்த நவகண்ட சடங்கை செய்வாங்க. ஒரு மாவீரன் தானாகவே முன் வந்து தன்னோட கத்தியால் தன் உடம்பு 9 பாகமாக, அதாவது கழுத்தை, தோள்பட்டை, கை, காலன்னு ஒவ்வொரு உறுப்பும் அவனே வெட்டி கொடூரமாக கடவுளுக்கு படையல் போடுவான். இதில் உச்சக்கட்ட பயங்கரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனோட தலையை அவனே வெட்டிக்கிறதுக்காக ஒரு மூங்கில் மரத்தில் தான் முடியை கட்டி கழுத்தை அறுப்பான். அந்த மூங்கில் நிமிரும்போது தலை அப்படியே பறந்து போய் அந்த கடவுள் காலில் விழுமாமாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல பழைய கோவிலில் இந்த மாவீரர்களோட நவகண்ட சிற்பங்கள் சாட்சியாக இருக்குது. வரலாற்று பக்கங்களை மறக்கப்பட்ட இந்த மாதிரி பல மர்மங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.